அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பிஹ்சானின் இலா யௌமிddin அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஹுது பியதி கல்லத் ஹீலத்தி அத்ரிக்னி முராதி யா ரசூலல்லாஹ் யா ஷஃபியல் முத்னிபீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் அஹ்மதே முஜ்தபா முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்பிற்குரிய தாய்மார்களே, பாசத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் நிறைந்த இந்த மாதத்தில் புனிதமான இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியிருப்பதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடக்கூடிய பெருநசீபினை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடும் வல்ல ரஹ்மானினுடைய எல்லா விதமான வளங்களையும் பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபுள்ள மக்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. மரணிப்பதற்கு முன்னால் காபத்துல்லா சென்று ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய புனித ரோதாவை வாழ்வில் பலமுறை ஜியாரத்து செய்யக்கூடிய நசீபையும் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹு தஆலா நிறைவாக தந்தருள் புரிவானாக. பேரன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து மனிதனிடத்தில் தன்னுடைய அமானிதம் என்ற ஒரு பொக்கிஷத்தை ஒப்படைக்கின்றான். அதை அல்லாஹ் திருமறையில் சொல்லும் பொழுது, இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபால், மனித படைப்பை விட சக்தி வாய்ந்த வல்லமை வாய்ந்த மிக பெரும் படைப்புகளிடத்திலெல்லாம் என்னுடைய அமானிதத்தை நான் எடுத்து வைத்தேன். அவைகளெல்லாம் ஏற்றுக்கொள்ள மறுத்தன, மனிதன் அதை ஏற்றுக்கொண்டான் என்று திருமறையில் சொல்லி காட்டுவான். அந்த அமானிதம் என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால் பல விளக்கங்கள் தருவார்கள். அதில் ஒன்று, அமானிதம் என்பது அல்லாஹ்வினுடைய மார்க்கம், அல்லாஹ் விரும்பும் விதத்தில் உண்டான வாழ்க்கை, அவன் விரும்பக்கூடிய வணக்க வழிபாடுகள், அவன் விரும்பக்கூடிய நடைமுறைகள், இதுதான் அவனுடைய அமானிதம் என்று சொல்லப்படக்கூடியது. இந்த அமானிதத்தை அல்லாஹ் மனிதனிடத்தில் கொடுத்துவிட்டு, இதில் இருப்பதை போல் நீ நடந்து கொள், இதன் அடிப்படையில் நீ நடந்து கொள் என்று விட்டுவிடாமல் அந்த அமானிதத்தை முறையாக நிறைவேற்றுவதற்கு உதவியாக அவனுடைய வேதங்களை மனிதனுக்கு தந்து, அந்த வேதத்தை விளக்கி தருவதற்கு காலத்திற்கேற்ப நபிமார்களையும் அனுப்பி வைத்தான். அந்த விதத்தில் நபிமார்களின் வரிசையில் இறுதியாகவும் நிறைவாகவும் நம் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதித்தார்கள். அவர்கள் மூலம் அல்லாஹ் தன்னுடைய கலாம் எனும் குர்ஆனை நமக்கு தந்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அதனை நமக்கு விளக்கியும் தந்தான். குர்ஆன் என்பது அல்லாஹ்வினுடைய கலாம். இது
அல்லாஹ்வினுடைய கலாம் என்று வரும் பொழுது அந்த கலாமிற்கு அவன் என்ன விளக்கத்தை சொல்லித் தருகின்றானோ அதுதான் அதனுடைய விளக்கம். அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை விளக்கம் என்று சொல்லித் தந்தார்களோ அதுதான் விளக்கம். இது அன்றி ஒவ்வொரு மனிதரும் தன் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அர்த்தம் சொல்லவோ கருத்து சொல்லவோ வியாக்கியானங்கள் செய்யவோ யாருக்கும் எந்த ஒரு உரிமையும் இல்லை. அது ஒரு சரியான ஒரு பதிலாகவும் சரியான ஒரு விளக்கமாகவும் அது இருக்க முடியாது. குர்ஆன் அல்லாஹ்வினுடைய கலாம் என்ற விதத்தில் குர்ஆனுக்கு இன்னொரு பெயரும் சொல்லலாம். அல் கலாமுல் முஅஜிஸ், பிறரை இயலாமல் ஆக்கக்கூடிய ஒன்று, பிறரை இயலாமல் ஆக்கக்கூடிய கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று ஏனைய நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்கள் நபி என்பதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்வதற்காக அவர்களுக்கு பல அற்புதங்களை வழங்கினான். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பல முஅஜிசாக்களை அல்லாஹு தஆலா கொடுத்தான். அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கிய கொடுத்த முஅஜிசாக்களிலேயே மிக சிறந்த முஅஜிசா, மிக சிறந்த முஅஜிசா திருமறை குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் இலக்கணத்திலும் இலக்கியத்திலும் தலை சிறந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சிறந்த மக்கள்கள், திறமை வாய்ந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். முஅஜிசாவை அல்லாஹ் வழங்கும் பொழுதே அந்தந்த காலத்தில் எது மேலோங்கி இருக்கின்றதோ, அந்தந்த காலத்தில் என்னென்ன அம்சங்கள் மேலோங்கி இருக்கின்றதோ அதற்கு தகுந்தவாறு தான் முஅஜிசாக்களை வழங்கினான். உதாரணமாக ஹதரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தை எடுத்துக்கொண்டால், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்து மக்கள் அறிவாற்றல் மிகுந்தவர்களாக, தன் அறிவை பெரிதாக நினைக்கக்கூடியவர்களாக, தன் அறிவில் தோன்றக்கூடிய கருத்துத்தான் மகத்தானது என்ற விதத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தன் அறிவுதான் பெரிது என்ற விதத்தில் நபி சையதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு அல்லாஹ்வினுடைய ஆணைகளை எடுத்து வைத்த பொழுது அவர்கள் தன் அறிவில் பட்ட ஒரு கருத்தை வந்து கேட்கின்றார்கள். நீங்கள் நபிதான் என்றால், நீங்கள் ஒரு இறை தூதர் என்றால், நாங்கள் சொல்லக்கூடிய ஒன்றை நீங்கள் செய்து காட்டுங்கள், உங்களை நபி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் என்ன என்னிடத்தில் யாசிக்க இருக்கிறீர்கள்? அந்த மக்கள் சொன்னார்கள், ஒரு பெரும் பாறையை காட்டினார்கள். இதோ தெரிகின்றதே இந்த பாறை, இது இரண்டாக பிளக்கப்பட வேண்டும். அது பிளக்கப்பட்ட மாத்திரத்தில் அதிலிருந்தும் ஒரு ஒட்டகம் வெளிவர வேண்டும். அது வெளிவந்த உடனேயே ஒரு குட்டியையும் ஈன வேண்டும். அதற்கு பின் அதனுடைய மடுவின் கீழாக எத்துணை பாத்திரங்கள் வைக்கப்படுகின்றதோ அது அனைத்தும் பாலால் நிரம்ப வேண்டும் என்று கற்பனைக்கு அப்பாற்பட்ட, கற்பனை செய்து கூடும் பார்க்க முடியாத இந்த கேள்வியை அவர்கள் வைக்கின்றார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள். இறைவா, இந்த மக்கள் தன்னுடைய அறிவை பெரிதாக நினைக்கிறார்கள், தங்களுடைய அறிவில் தோன்றக்கூடிய கருத்து தான் பெரிதென்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை இல்லை, இந்த மக்களினுடைய எண்ணங்கள், இந்த மக்களுடைய கருத்துக்களையெல்லாம் விட உன்னுடைய வல்லமை மகத்தானது, உன்னுடைய வல்லமை மிகைத்தது. எனவே இவர்கள் கேட்பதை போன்று ஒன்றை நீ வெளிப்படுத்தி காட்டுவாயாக என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வின் ஆணைக்கு இணங்க பாறை இரண்டென பிளக்கின்றது, ஒட்டகம் வெளிவருகின்றது, வந்த மாத்திரத்தில் குட்டியையும் ஈனுகின்றது. அதனுடைய மடுவுக்கு கீழாக வைக்கப்படும் பாத்திரங்கள் எல்லாம் பாலாலும் நிரம்புகின்றது. இது ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்து மக்களினுடைய எண்ணங்கள், அவர்களுடைய பழக்கத்திற்கு தகுந்தவாறு அல்லாஹு தஆலா அந்த நபியின் மூலம், ஹஜ்ரத் சையதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அற்புதத்தை நிகழ்த்தினான். அதே போன்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தை எடுத்துக்கொண்டால் மருத்துவம் மேலோங்கி இருந்தது, மருத்துவ துறை பேர் போனதாக இருந்தது.
அந்த மருத்துவத்தில் அந்த மக்கள் முன்னேற்றத்தை பெற்றவர்களாக இருந்தாலும் அவர்களால் சில நோய்களுக்கு சில குறைகளுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலை. உதாரணமாக பிறவி குருடர்களுக்கு, பிறவி பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வையை கொடுக்க அவர்கள் இயலாதவர்களாக இருந்தார்கள். வெண்குஷ்ட நோய் ஏற்பட்டால் அதை சுகப்படுத்துவதற்கு இயலாதவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் நபி சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மௌஜிசா என்ற விதத்தில் அற்புதத்தை வழங்கினான். என்ன அற்புதம்! அந்த மக்கள் எதை தன்னால் இயலாமல் நின்று கொண்டிருக்கிறார்களோ அதை குணப்படுத்தக்கூடிய, வெண்குஷ்ட நோயை குணப்படுத்தக்கூடிய, அதே போன்று பிறவியிலேயே பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை வழங்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தஆலா கொடுத்தான். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அந்தந்த காலத்தில் எது மேலோங்கி இருக்கின்றதோ, எந்த தன்மை மேலோங்கி இருக்கின்றதோ அந்த தன்மைக்கு ஏற்ப மோஜிசாக்களை வழங்கினான். அதே வரிசையில் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்த பொழுது இலக்கணத்துறை மிகவும் மேலோங்கி இருந்தது. இலக்கியத்தில் மக்கள் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு தகுந்தவாறு அல்லாஹு தஆலா கண்மணி நாயகத்தின் மூலமாக மோஜிசாவை வெளிப்படுத்துகின்றான். பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மோஜிசாவை வெளிப்படுத்துகின்றான். அந்த மோஜிசா திருமறை குர்ஆன். அந்த திருமறை குர்ஆன் அதை பார்த்த அந்த அன்றைய மக்கள், அதனுடைய வசனங்களை பார்த்த அன்றைய மக்கள் மலைத்து போய் நின்றார்கள். இது என்ன கலாம்! எத்தனையோ வாக்கியங்களை நாம் பார்த்திருக்கின்றோம், எத்தனையோ வசனங்களை நாம் கேட்டிருக்கின்றோம், எத்தனையோ வார்த்தைகளை நாம் அமைத்திருக்கின்றோம். ஆனால் இது போன்ற ஒரு வார்த்தையை, இது போன்ற ஒரு வாக்கியத்தை, இது போன்ற ஒரு வசனத்தை நாம் இதுவரை கேள்விப்பட்டதும் கூட இல்லையே என்று அப்படியே மலைத்து போய் நின்றார்கள். அதை போன்று அவர்கள் ஒரு வசனத்தை ஏற்படுத்த வேண்டும், அதை போன்று ஒரு வசனத்தை அமைக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் முயற்சி செய்தார்கள். முயற்சி என்னவானது? அது அவர் தோல்வியில் முடிந்ததே தவிர அவர்களால் அது போன்ற ஒரு சிறு வசனத்தை கூட அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. அந்த மக்களை அது இயலாமையின் பக்கம் தள்ளியது. அந்த மக்களை அது இயலாமையின் பக்கம் ஆனதினால் அந்த திருமறைக்கு ஒரு பெயர் வந்தது, அல் முஅஜிஸ், அல் கலாமுல் முஅஜிஸ். திருமறை குர்ஆன், அதனுடைய வசனங்கள் அது பிறரை இயலாமல் ஆக்கக்கூடியது, பிறரை தன் பக்கம் இயலாமல் ஆக்கக்கூடியது என்ற விதத்தில் அது முஅஜிஸ் என்ற விதத்தில், முஅஜிஸ் என்ற பெயரும் அதற்கு உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திருமறையை நமக்கு விளக்கி தந்தார்கள். அவர்கள் அதற்கு அர்த்தங்களை கொடுத்தார்கள். அதற்கான விளக்கங்கள் என்ன, அதனுடைய தத்துவங்கள் என்ன, அது எதை நமக்கு சொல்லுகின்றது, எதை நமக்கு தடுக்கின்றது, எது அல்லாஹ்வினுடைய விருப்பம் என்று சொல்லுகின்றது, எது அல்லாஹ்வினுடைய விருப்பத்திற்கு அப்பாற்பட்டது என்று சொல்லுகின்றது, எது வாழ்க்கை என்றால் என்ன, வாழ வேண்டும் என்பது எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கை முறையானது எது, முறையற்றது எது, இதற்கு முன் முறையாக வாழ்ந்தவர்களுடைய நிலை என்ன, இதற்கு முன் முறையற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கான நிலை என்ன, இதற்கு முன் இறைவனின் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான நிலை என்ன, இதற்கு முன் இறைவனினுடைய ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நிலை என்ன, இனி எப்படி அது அதனுடைய அர்த்தங்கள் இனி மனிதனுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பது போன்ற அனைத்து கருத்துக்களும் அதனுள் உள்ளடங்கி இருந்ததை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி தந்தார்கள். இந்த விளக்கத்திற்கு தான் தஃப்சீர் என்று சொல்லப்படும். தஃப்சீர் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு அர்த்தம், அகராதி அர்த்தம். பொதுவாகவே ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டால் ஒன்று அகராதி அர்த்தம் என்று ஒன்று இருக்கும். அகராதியில் அதற்கு அந்த வார்த்தைக்கு என்ன பொருள், புழக்கத்தில் அதற்கு என்ன பொருள், இந்த இரண்டும் கவனிக்கப்பட வேண்டியது. இந்த விதத்தில் தஃப்சீர் என்பதற்கு அகராதி அர்த்தமாகிறது அல் ஈதாஹ் வத் தபீன். ஈதாஹ் என்றால் விளக்கி சொல்லுதல், ஈதாஹ் என்பது விளக்கி சொல்லுதல், தபீன் என்றால் விளங்க சொல்லுதல், விளங்க வைக்குதல், அதை விளங்கும்படி அதை வெளிப்படுத்தி கொடுக்குதல். இதற்குத்தான் ஈதாஹ் தபீன் என்ற இந்த தஃப்சீருக்கான அகராதி அர்த்தமாகும். அதே சமயத்தில் புழக்கத்தில் தஃப்சீர் என்பதற்கு என்ன பொருள் என்று நாம் பார்த்தோம் என்றால்,
பல பொருள்களை நமக்கு தருவார்கள். அதில் ஏற்றமான விளக்கமாகிறது அல் தஃப்சீரு இல்முன். தஃப்சீர் என்பது அது ஒரு கலை, தஃப்சீர் என்பது அது ஒரு கல்வி ஞானம். அது எப்படிப்பட்டது தெரியுமா? யுஃப்ஹமு பிஹி கிதாபுல்லாஹ் அல் முனஸ்ஸலு அலா நபியிஹி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு கலை. அந்த கலையின் மூலம் அல்லாஹ் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கி வைத்த அருளிய அந்த இறை வேதத்தை விளங்குவதாகும். ஓ பயானு மானிஹி. அதே போன்று அந்த கலாமுல்லாவினுடைய மானாக்கள், அல்லாஹ்வினுடைய கலாமினுடைய வசனங்களினுடைய மானாக்களை விளக்கிச் சொல்லுதல். வ இஸ்திஹ்ராஜு அஹ்காமிஹி வ ஹுக்மிஹி. அதனுடைய சட்டதிட்டங்களை அதிலிருந்து அந்த வசனத்திலிருந்தும் வெளியாக்குதல். வ இஸ்திம்தாது ذلك من علم اللغة والنحو والتصريف وعلم البيان وأصول الفقه والقراءة. அதே போன்று இவைகளை எல்லாம் விளங்குவதற்கு அதனுடைய பொருளை, அல்லாஹ் கண்மணி நாயகத்தின் மீது அருளிய அந்த இறை வேதத்தை, அதனுடைய பொருளை, அதனுடைய விளக்கத்தை, அது கூறும் சட்டதிட்டங்களை விளங்குவதற்கு எதை கையாளுவது? லொகத்து, நஹ்வு, சர்ஃபு, இல்முல் பயான், உசூலுல் ஃபிக்ஹ், கிராஅத், இவைகளை கொண்டும் அதை நாம் விளங்குதல். வ யஹ்தாஜு லிமாரிஃபத்தி அஸ்பாபின் நுசூலி வன் நாசிகி வல் மன்சூகி. அதே போன்று அந்த திருமறையில், அந்த திருமறையினுடைய அந்த வசனம் அது அருளப் பெற்றதற்கான காரணம் என்ன, அந்த வசனம் வந்ததற்கான காரணம் என்ன, அது இறங்குவதற்கான சபபு நுசூல் என்ன, அது நாசிகா அல்லது மன்சூகா, அது நாசிகா அது மன்சூகா என்பதையெல்லாம் விளங்குவதற்கு தஃப்சீர் என்று சொல்லப்படும். சுருங்க சொல்வதானால் அல்லாஹ்வுடைய கலாமை, அதனுடைய அர்த்தத்தை, அதனுடைய சட்டதிட்டங்களை இல்முல் லொகத்து, நஹ்வு, சர்ஃப், இல்முல் பயான், உசூலுல் ஃபிக்ஹ், கிராத் இவைகளை கொண்டும் விளங்குதல். வ யஹ்தாஜு லிமாரிஃபத்திஹி அஸ்பாபின் நுசூல். அந்த வசனம் இறங்கப்பட்டதற்கான காரணம் என்ன, அது நாசிகான ஆயத்தா அது மன்சூகான ஆயத்தா என்பதை எல்லாம் விளங்குவதற்கு தஃப்சீர் என்று சொல்லப்படும். இந்த பொருளை விட இன்னும் தெளிவான ஒரு தாரீஃப், ஒரு பொருள் சொல்லித் தருவார்கள். தஃப்சீர் என்பது இல்முன் யுபஹசு அன் முராதில்லாஹி தஆலா பிகத்ரி தாகத்தில் பஷரியத்தி. அல்லாஹு தஆலாவினுடைய அந்த வசனத்தில் அல்லாஹ் எதை சொல்ல வருகின்றானோ அதை மனிதனுடைய சக்திக்கு உட்பட்ட நிலையில் விளங்குவதற்கு, அதுக்காக சர்ச்சை செய்வதற்கு, அதற்காக முயற்சிப்பதற்கு தஃப்சீர் என்று சொல்லப்படும். இல்முன் யுபஹசு அன் முராதில்லாஹி தஆலா பிகத்ரி தாகத்தில் பஷரியத்தி. மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டு அல்லாஹ்வினுடைய வசனத்தின் அவன் என்ன பொருளை அவன் சொல்ல வருகின்றான், என்ன விளக்கத்தை அவன் விளக்கித் தர வருகிறான் என்பதை விளங்குவதற்கு, அதை பற்றி பேசுவதற்கு தஃப்சீர் என்று சொல்லப்படும். இப்ப குர்ஆன் எடுத்துக்கொண்டால் அதனுடைய வசனங்கள், இதற்கு தஃப்சீரினுடைய தேவை ஏன்? அதுக்கு தஃப்சீர் நமக்கு வேண்டுமா? குர்ஆனை நம்ம ஓதுனா சவாபு கிடைக்கிறது, அது மாத்திரமே போதுமே? அதை விளங்க வேண்டுமா? அதை விளங்குவதற்கான தேவை இருக்கின்றதா என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம் என்றால் ஓதினால் மாத்திரம் போதாது. நாம் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று குர்ஆன் என்பது சும்மா உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்கணும்ன்றதுக்காக மட்டும் கொடுக்கப்படவில்லை. குர்ஆன் இந்த சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ் எந்த வாழ்க்கையை விரும்புகின்றான், அல்லாஹ் வணக்கத்திற்காக உங்களை படைத்தான் என்றால் அவனை நீங்கள் எப்படி வணங்க வேண்டும், எது அவனுக்கு உகப்பானது, எது அவனுடைய வெறுப்புக்குரியது, எந்த விதத்தில் வாழ்வதை அவன் விரும்புகின்றான், எந்த விதத்தில் வாழ்வதை அவன் வெறுக்கின்றான் என்பது போன்ற மனிதனுடைய வாழ்க்கை, இம்மை மறுமையினுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியதுதான் குர்ஆன். மனிதனுடைய வாழ்க்கை தத்துவமே அந்த குர்ஆனில் தான் அடங்கி இருக்கிறது என்று வரும் பொழுது அதை திலாவத் என்ற ஓதுவதற்காக மாத்திரமே அதை பயன்படுத்தி விட்டோம்,
அதை விளங்குவதற்காக முயற்சி செய்யவில்லை என்றால் நம்மை போன்ற நஷ்டவாளிகள் வேறு யாரும் இருக்க முடியாது. எனவே வாழ்க்கை தத்துவத்தை குர்ஆனில் இருந்துதான் நாம் விளங்கிக் கொண்டாக வேண்டும் என்பதற்காக தஃப்சீரினுடைய தேவை ஏற்படுகின்றது. உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே மக்கள் கேட்ட பொழுது, சஹாபாக்கள் கேட்ட பொழுது, கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணநலத்தை சொல்லித் தாருங்கள், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை பற்றி கேட்கப்பட்ட பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், கான ஹுலுகுஹு அல் குர்ஆன், குர்ஆன் தான் அவர்களுடைய வாழ்க்கை, குர்ஆன் தான் அவர்களினுடைய குணாதிசயங்கள், குர்ஆன் தான் அவர்களுடைய குணநலங்கள், குர்ஆன் தான் அவர்களினுடைய நடைமுறைகள் என்று சொல்லி தந்தார்களே. ஆக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் விதத்தில் நடந்து, குர்ஆனில் இருப்பதை போன்று நடந்து காட்டி எதை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள்? உங்களுடைய வாழ்க்கையும் இந்த குர்ஆனை போன்று இருக்க வேண்டும். குர்ஆனை போன்று இருக்க வேண்டும் என்றால் குர்ஆன் எதை விரும்புகின்றதோ அது போன்று நீங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் விரும்பியது குர்ஆனில் இருக்கிறது, அல்லாஹ் வெறுத்தது குர்ஆனில் இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய விருப்பத்திற்குரிய வாழ்க்கை குர்ஆனில் இருக்கின்றது. அந்த வாழ்க்கையை நீங்கள் கையாளுங்கள் என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தத்துவம் நமக்கு சொல்லித் தரும். அப்ப குர்ஆனினுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் குர்ஆனை நாம் விளங்கியாக வேண்டும், குர்ஆனை நாம் புரிந்தாக வேண்டும், அதனுடைய விளக்கம் நமக்கு தெரிந்தாக வேண்டும். உதாரணமாக சொல்லுவார்கள், நஸலல் குர்ஆனு லியகுன, குர்ஆன் இறங்கியதற்கான காரணம் 2. குர்ஆன் இறங்கியதற்கான காரணம் 2. அன்றைய காலத்து மக்களை, அன்றைய காலத்து மக்களுக்கு மத்தியில் அந்த குர்ஆன் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய புனிதத்துவத்தை எடுத்து காட்டும் விதமாக அவர்களுக்கு முஅஜிஸாவாக வந்துதித்தது. அந்த முஅஜிஸா எப்படி அன்றைய காலத்தில் வாழ்ந்த அந்த அறிவு சார்ந்த மக்களினுடைய வார்த்தையெல்லாம் இயலாமல் ஆக்கப்பட விதத்திலே அந்த குர்ஆனினுடைய வாசகங்கள், குர்ஆனினுடைய வசனங்கள் அமைந்தது. இந்த விதத்தில் பிறரை இயலாமல் ஆக்கக்கூடியதாக குர்ஆன் அமைந்தது. முஅஜிஸா என்ற விதத்தில் பிறரை ஆஜிஸாக்குவது என்ற விதத்தில் நஸலல் குர்ஆன் லியகுன முஅஜிஸத்தன் ஃபலா யக்திருல் பஷரு அலா அன் யாது பிமிஸ்லிஹி. குர்ஆன் எப்படி வந்தது? அன்றைய காலத்து மக்களுக்கு மத்தியில் அது ஒரு சேலஞ்சாக வந்தது. உங்களால் முடிந்தால் இது போன்ற ஒரு வசனத்தை நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள், உங்களால் முடிந்தால் இது போன்ற ஒரு வசனத்தை நீங்கள் அமைத்து காட்டுங்கள். முயற்சித்தார்கள். பெரும் பெரும் அறிவு சார்ந்தவர்கள் எல்லாம், அறிவு ஆற்றல் நிறைந்தவர்கள் எல்லாம் அதற்காக முயற்சித்தார்கள். என்ன ஆனது? அவர்களுடைய முயற்சி அவர்களுக்கு தோல்வியை தந்தது மாத்திரம் என்று அல்லாமல் அவர்களுக்கு மிக பெரும் அவமானத்தையும் கொடுத்தது. உதாரணமாக குர்ஆனினுடைய வசனம் அல் காரியாத்து மல் காரியா, சூரத்துல் காரியா, இந்த வசனம் இறங்குகின்றது. அரபு நாட்டில் அன்றைய ஒரு வழக்கம் என்னவென்றால், கவிஞர்கள் நிறைந்த காலம், ஏதாவது ஒரு புதுமையான ஒரு படைப்பை அவர்கள் ஏற்படுத்தினார்கள், புதிதாக ஒரு கவிதையை அவர்கள் ஏற்றினார்கள் என்றால் அதை கொண்டு வந்து காபத்துல்லாவில் தொங்க போட்டு விடுவார்கள். அந்த காபத்துல்லாவில் வரக்கூடிய மக்கள் அதை பார்த்து இது எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது, எவ்வளவு இலக்கிய நயம் வாய்ந்ததாக இருக்கிறது என்று அதை புகழ்வதன் மூலமாக அந்த கவிஞனை பாராட்டுவார்கள், கவிஞனுக்கு பல அன்பளிப்புகளை கொடுப்பார்கள். இது போன்ற ஒரு நிலை காபத்துல்லாவில் அன்று இருந்தது. குர்ஆன் இறங்கத் தொடங்கிய பொழுதும் குர்ஆனினுடைய வசனங்களும் காபத்துல்லாவில் தொங்கவிடப்பட்டது. அல் காரியாத்து மல் காரியா என்ற அந்த வசனம் அங்கே தொங்கவிடப்பட்டுள்ளது. ஒரு கவிஞன் வந்து பார்க்கின்றான், ஒரு இலக்கியவாதி ஒன்று பார்க்கின்றான். அதை பார்த்து விட்டு அவன் வாசித்து பார்த்து விட்டு, இது என்ன கலாம், இது என்ன வாசகம், இது என்ன வசனம், இதை போன்ற வசனத்தை என்னாலும் ஏற்ற முடியும் என்று அவன் சவால் விட்டு விட்டு வீட்டில் போய் அமர்ந்தான். இரவு முழுவதுமாக அவன் யோசிக்கின்றான். இரவு முழுவதும் யோசித்து ஒரு வசனத்தை அவன் கொண்டு வருகின்றான். அல் ஃபீலு மல் ஃபீல் வமா அத்ராக மல் ஃபீல் குர்துமுஹு தவீல் என்ற விதத்திலே அந்த வாசகத்தை அமைக்குகின்றான். அல்லாஹ் தஆலா அல் காரியாத்து மல் காரியா என்று ஆரம்பிப்பது எதற்காக? பின்னால் வரக்கூடிய காரியா என்றால் என்னவென்று தெரியுமா?
காரியா என்றால் என்னவென்று தெரியுமா, அது இத்தகையது, அது அத்தகையது என்று அல்லாஹு தஆலா பின்னால் வரக்கூடியதனுடைய விஷயத்தை முக்கியத்துவம் படுத்துவதற்காக இப்படி ஒரு கேள்வி வாசகமாக எழுப்புகின்றான். அல் காரியாத்து மல் காரியா, காரியா என்றால் என்ன தெரியுமா என்று அது போன்ற ஒரு கேள்வி வாசகமாக அமைக்குகின்றான். இதை வைத்துக் கொண்டு இவன் எழுதுகின்றான், அல் ஃபீல் மல் ஃபீல் ஒமா அத்ராக்க மல் ஃபீல் ஹுர்துமுஹு தவீல். ஃபீல் என்றால் யானை, ஃபீல் என்றால் யானை. யானை என்றால் எத்தகையது தெரியுமா? யானை என்றால் எத்தகையது என்பது உங்களுக்கு தெரியாது. யானை என்பது அதற்கு ஒரு தும்பிக்கை இருக்கும், அதனுடைய தலை இப்படி இருக்கும், அதனுடைய காது இப்படி இருக்கும், அதனுடைய வயிறு இப்படி இருக்கும் என்று யானையினுடைய உறுப்புகளை அந்த வசனங்களிலே அவன் வர்ணிக்கின்றான். மக்கள் படிக்கின்றார்கள். அன்றைய காலத்தில் ஏதோ இன்று யானையை அபூர்வமாக பார்ப்பதை போன்று அன்றைய காலத்தில் பார்க்கப்படவில்லை. காரணம், யானை படைகள் வைத்திருந்தார்கள். யானை படைகளை அவர்கள் கண்கூடாக பார்த்தவர்கள், யானை படையோடு அவர்கள் சென்றவர்கள். யானை என்பது அவர்களுக்கு ஒரு புதிதான ஒரு மிருகம் அல்ல. யானை என்பது அவர்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விலங்கு அல்ல. ஆனால் இந்த கவிஞனோ யானையை ஒரு ஆச்சரிய பொருளாக அவன் வர்ணிக்கின்றான், சித்தரிக்கின்றான். படிக்கின்றார்கள், படித்துவிட்டு சொல்லுகின்றார்கள், இதை யார் எழுதியது? இதை எழுதியவன் எவ்வளவு அறியாமையில் இருந்து கொண்டிருக்கிறான், எவ்வளவு மடமையில் இருந்து கொண்டிருக்கின்றான். யானையை பற்றி நமக்கு தெரியாதா? யானையினுடைய அங்க அவயங்களை பற்றி நமக்கு தெரியாதா? இதெல்லாம் கவிதை என்று இங்கு கொண்டு வந்து மாட்டி இருக்கிறானே என்று அதை அந்த கவிதையை எழுதியவனை தூற்றினார்கள், அவனை கேவலப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள். சொல்ல வருவதனுடைய நோக்கம், குர்ஆனோடு யாரெல்லாம் போட்டி போட்டார்களோ, குர்ஆனினுடைய வசனத்தோடு யாரெல்லாம் போட்டி போட்டார்களோ, அந்த குர்ஆன் அவர்களை தோற்கடித்ததோடு மாத்திரமல்லாமல் அவர்களை இழிவின் பால் தள்ளியது. அப்ப அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கியதனுடைய முதல் நோக்கம் லியகூன முஅஜிஸத்தன், நபியின் மூலம் அந்த சமுதாயத்திற்கு, அந்த சமூகத்திற்கு அது ஒரு அற்புதம், பேரற்புதம். எப்படிப்பட்ட பேரற்புதம் தெரியுமா? ஃபலா யக்தில் பஷரு அலா அய்யாது பிமிஸ்லிஹி. அது போன்ற ஒரு வசனத்தை அந்த மக்களால் கொண்டு வருவதற்கு இயலாத ஒரு நிலை இருக்குமே, அத்தகைய விதத்தில் அது ஒரு முஅஜிஸா. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வான், குல் லைனிஜ்தமாத்தில் இன்சு வல் ஜின் அலா அய்யாது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யாதுன பிமிஸ்லிஹி. நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்கள் சமூகத்திற்கு சொல்லுங்கள், நீ ஒரு மனிதன் மாத்திரமல்ல, ஒரு நபர் மாத்திரமல்ல, ஒரு ஊரார்கள் மாத்திரமல்ல, ஒரு நாட்டினர்கள் மாத்திரமல்ல, உலகத்தார்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து, மனிதர்கள் மாத்திரமல்ல, ஜின் வர்க்கத்தினங்கள் எந்தென்ன படைப்புகள் எல்லாம் இருக்கிறதோ எல்லாம் ஒன்று சேர்ந்து முயற்சித்து ஒரு குர்ஆனினுடைய வசனத்தை போன்று, குர்ஆனை போன்று ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் அது உங்களால் ஒரு காலம் நிகழ முடியாது, உங்களால் ஒரு காலமும் அது இயலாது. ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி. நீங்க ஒரு குர்ஆனை கொண்டு வர தேவையில்லை, ஒரு வசனத்தை, ஒரு சூறாவை, ஒரு ஆயத்தையாவதும் நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள். வதோ ஷுஹதாக்கும், நீங்கள் கடவுள்கள் என்று, உங்களுடைய தெய்வங்கள் என்று எதையெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அவைகள் அனைத்தையும் உங்களுக்கு உதவிக்கு அழைத்துக் கொண்டாலும் உங்களால் ஒரு சிறு வசனத்தை கொண்டு வர முடியாது. இந்த விதத்தில் குர்ஆன் பிறருக்கு சேலஞ்சாக, குர்ஆன் பிற மக்களை அது போன்ற ஒரு வசனத்தை கொண்டு வருவதற்கு இயலாமல் ஆக்கும் விதத்தில் வந்துதித்தது. காரணம், அது ஒரு சாதாரண கலாம் அல்ல, அது என்னை போன்ற உங்களை போன்றவர்களினுடைய வாக்கியம் அல்ல, ஒரு அறிவில் மிகுந்த, அறிவில் சிறந்த ஒருவருடைய வாக்கியமும் அல்ல. எல்லாத்தையும் தாண்டி, அனைத்தையும் தாண்டி அது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய கலாமாக இருக்கின்றது, கலாமுல்லாவாக இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லித் தருவான் அல்லவா, அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். அர் ரஹ்மான், அந்த ரஹ்மான் ஆகிய அல்லாஹு தஆலா அவன்தான் குர்ஆனை கற்றுத் தந்தான். அது அவனுடைய கலாம், அவனுடைய கலாமை அவன் விளக்கிச் சொல்வதுதான், அவன் விளக்கிச் சொல்வதுதான் அது கருத்தாகும், அது அதனுடைய விளக்கமாகும். ஆக அந்த விதத்தில் குர்ஆன் அல்லாஹ்வினுடைய கலாம். குர்ஆன் வந்ததினுடைய நோக்கம் அது முஅஜிஸா என்ற விதத்தில். இன்னொரு காரணம், குர்ஆன் வந்ததற்கான நோக்கம் வாழ்வின் தத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக. வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்கள், இந்த உலகத்தின் வாழ்க்கை மாத்திரமல்ல, இந்த உலகம், மறு உலகம், இரு உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை உள்ளடக்கியது. அதனுடைய விளக்கத்தை நமக்கு சொல்லித் தருவார்கள். நஸலல் குர்ஆன், குர்ஆன் இறங்கியது எதற்கு தெரியுமா? லியகூன மன்ஹஜ ஹயாத்தின், புரியுதா?
அது ஹயாத்தினுடைய ஒரு விளக்கமாக, அதே போன்று முஸ்லிம்களுக்கான ஒரு சட்ட திட்டமாக அந்த குர்ஆனில் தான் அவர்களுக்கான ஃபீஹா ஸலாஹுஹும் வ ஃபீஹா ஃபலாஹுஹும், அவர்களுடைய வெற்றி, அவர்களுடைய சீர்திருத்தம், இன்னும் சொல்ல போனால் இது தகஃபல பிக்குல்லி ஹாஜத்திஹிம், அந்த மனிதர்களுக்கான எல்லா விதமான தேவைக்கும் அதுவே பொறுப்பேற்றுக் கொண்டது. அதற்குள்ளேயே அதற்கான அர்த்தங்களும் அதற்கான தத்துவங்களும் அடங்கியிருக்கின்றது. அது ஒவ்வொரு தீனி வ துன்யா, உலகத்தினுடைய தேவையாக இருந்தாலும் சரி, மறு உலகத்தினுடைய தேவையாக இருந்தாலும் சரி, அவர்கள் கொள்கை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய குணநலன்கள் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, அவர்களினுடைய முஆமலாத், கொடுக்கல் வாங்கல் என்ற வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சத்திற்குண்டான தத்துவங்களும் அந்த குர்ஆனில் தான் அடங்கி இருக்கின்றது. அந்த குர்ஆனில் தான் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று வரும் பொழுது அந்த குர்ஆனை நாம் நிச்சயம் விளங்கியாக வேண்டும். அந்த குர்ஆனை நாம் முழுமையாக புரிந்தாக வேண்டும். அதனுடைய ஆயத் எதை நமக்கு சொல்லுகின்றது, அதனுடைய மானா என்ன, அதனுடைய கருத்து என்ன, அது நம்மிடத்தில் எதை யாசிக்கின்றது, அது நம்மிடத்தில் எதை தடுக்கின்றது என்பது போன்ற அனைத்தையும் நாம் தெரிந்தாக வேண்டும். அந்த குர்ஆனில் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் இருக்கிறது. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, பின்னால் ஒரு காலம், அது மிகுந்த குழப்பத்திற்குரிய காலம். அந்த காலம் வெகு தூரம் அல்ல, மிக அருகில் இருக்கின்றது. அந்த காலம் மிக அருகில் இருக்கின்றது. அது ஒரு மிக கொடுமையான ஒரு காலம், ஃபித்னா நிறைந்த காலம் என்பது போன்று சஹாபாக்களுக்கு விளக்கிய பொழுது சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியத்தில் இருந்தார்கள். அந்த காலத்தை அடைந்தால் நாம் எப்படி நடந்து கொள்வது என்ற ஒரு கேள்விக்குறியோடு இருந்தார்கள். அந்த கேள்விக்குறியோடு அவர்கள் அப்படியே மௌனமாக இருந்து விடவில்லை. ஹஜ்ரத் சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகத்திடத்தில் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, சதகுன ஃபித்ன், ஃபித்னாக்கள் ஏற்படும், குழப்பங்கள் வரும், குழப்ப காலங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அப்படி குழப்பம் வந்தால் நாங்கள் என்ன செய்து கொள்வது? ஃபமல் மஹ்ரஜ், எங்களுக்கான விடிவு காலம் என்ன, எங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான வழிகள் என்ன என்று கேட்ட பொழுது கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், கிதாபுல்லாஹ். அது மாதிரி ஒரு காலம் உங்களை அடைந்து விட்டால், அது போன்ற ஒரு காலத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால், கிதாபுல்லாவை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், இறை வேதத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். காரணம் ஏன் தெரியுமா? ஃபீஹி நபவு மா கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் எப்படி வெற்றி அடைந்தார்கள், உங்களுக்கு முன்னவர்கள் எதன் மூலம் வெற்றி அடைந்தார்கள், எதன் மூலம் அவர்கள் தோல்வியை தழுவினார்கள் என்ற செய்திகள் அடங்கி இருக்கின்றது. உங்களுக்கு பின்னால் என்ன நடக்கும், உங்களுக்கு பின்னால் உள்ள காலம் எத்தகையதாக இருக்கும், அதில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஷயமும் அந்த குர்ஆனில் தான் அடங்கி இருக்கின்றது. இதோ இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த காலத்திற்குரிய விளக்கங்களும் தத்துவங்களும் அதில் தான் அடங்கி இருக்கின்றது. அதுதான் நல்லதற்கும் தீயதற்கும் மத்தியில் பிரித்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது. எது இறைவனுடைய உகப்புக்குரியது, எது இறைவனுடைய வெறுப்புக்குரியது என்பதை உங்களுக்கு பிரித்து காட்டி விளக்கி தரக்கூடியதாக இருக்கிறது. மன் தரக்கஹு வபதகல் ஹுதா ஃபீ கைரிஹி அதல்லஹுல்லாஹ், யார் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கை தத்துவமே அடங்கி இருக்கக்கூடிய அந்த திருமறையை விட்டுவிட்டு அதை தவிர உண்டானதை அவன் எடுத்துக்கொண்டு அதை தவிர உண்டான மற்றதில் தான், பிறவைகளில் தான் தன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்குரிய அம்சம் இருக்கிறது என்று மற்றவைகளை அவன் தேடக்கூடியவனாக இருந்தால் அதல்லஹுல்லாஹ், இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் அவனை வழிகெடுத்து விடுவான் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ ஹப்லுல்லாஹில் மதீன், அருந்து போகாத பலம் மிகுந்த அல்லாஹ்வினுடைய கயிறாக, அல்லாஹ்வினுடைய கயிறாக அந்த குர்ஆன் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று வذிக்ருல் ஹகீம், அது நுணுக்கம் மிக்க உபதேசங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. வஸ்ஸிராத்துல் முஸ்தகீம், அதுதான் நிலையான பாதையாகவும் இருக்கின்றது. மன் துஇய இலைஹி, யார் அந்த குர்ஆனின் பக்கம் அழைக்கப்பட்டாரோ, யார் அந்த குர்ஆனை கையாண்டு கொண்டாரோ, யார் அந்த குர்ஆனை தன் வசம் ஆக்கிக் கொண்டார்களோ, ஹுதிய இலா ஸிராத்தில் முஸ்தகீம், நேரான பாதையின் பக்கம் அவர் வழிகாட்டப்படுவார் என்றார்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும்,
குர்ஆன் இறங்கியது அது அரபி பாஷையில் இறங்கியது, அரபி மொழியில் இறங்கியது. நம்முடைய தாய் பாஷை, நம்முடைய மொழி அரபி இல்லை. நாம் தமிழ் மொழியை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். இன்னும் சில பேர்கள் மலையாளம், கன்னடம், இது போன்ற பல உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ மொழிக்குரியவர்கள் இருக்கிறாங்க. இப்ப அரபி அல்லாத மற்றவர்களுக்குத்தான் அதனுடைய தப்சீர் தேவை, அரபியர்களுக்கு தப்சீர் தேவை இல்லையா? அரபியர்களுக்கு வாசகத்தை வாசித்தாலே, வசனத்தை வாசித்தாலே அதனுடைய பொருள் அவர்களுக்கு விளங்க வந்து விடுமா என்று நாம் ஒரு கேள்வியை கேட்டால் சில பேர்கள் சொல்லுவாங்க, அரபி தெரிஞ்சா அதனுடைய அர்த்தம் ஈஸி, அரபி தெரிஞ்சா அதனுடைய விளக்கங்கள் நமக்கு தானாக தெரிந்துவிடும், அரபி தெரிந்து விட்டாலே போதும், குர்ஆனினுடைய தத்துவத்தை நாம் விளங்கி விடலாம் என்றெல்லாம் சொல்லி காட்டுவார்கள். அன்பிற்குரியவர்களே, அரபி பாஷை உடைய அன்றைய மக்கள், அதுவும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் வளர்த்து ஆளாக்கப்பட்டவர்கள், பண்படுத்தப்பட்ட அந்த அருமை சஹாபாக்கள், அவர்கள் தாய்மொழி அரபியாக கொண்டவர்கள். அந்த மக்களே குர்ஆனை சில நேரத்தில் ஒரு வசனங்களுக்கு அவர்கள் விளக்கம் தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள், தடுமாறி இருக்கிறார்கள். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதை கேட்டதற்கு பின் அது விஷயத்தில் அவர்கள் நிறைவு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அரபியர்களுக்கு மத்தியில் அந்த குர்ஆன் வந்தாலும் அதே அரபியர்கள் அந்த குர்ஆனுக்கு முன்னால் மலைத்து போய் நின்றார்கள். சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைய காலத்தில் படிப்பறிவு நிரம்ப பெற்ற குடும்பங்களில் ஹஜ்ரத் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம் முதன்மையானது. அரபியர்கள் அவர்கள் அண்டை நாட்டுக்கு ஏதாவது தூதுவர்களை அனுப்ப வேண்டும், அண்டை நாட்டவர்களோடு யாரேனும் பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டும் என்றால் அதில் ஹஜ்ரத் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்திற்கு முன்னால் உண்டான அந்த கூட்டங்களில் கலந்திருக்கிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் அனுப்பி வைப்பார்கள். காரணம், படிப்பறிவு நிறைந்தவர்கள் என்ற விதத்தில். அந்த அளவுக்கு படிப்பறிவு நிறைந்த, அந்த காலத்திலேயே படிப்பறிவு பெற்ற ஹஜ்ரத் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னக தஅதீனா பி கலாமின் மின் கலாமில் அரப், நீங்கள் குர்ஆன் என்று இறை வசனம் என்று இறை வேதம் என்று ஒன்றை எங்களுக்கு சொல்லுகின்றீர்கள், அது அரபு பாஷையில் தான் இருக்கின்றது, அரபு பாஷையில் தான் நீங்கள் சொல்லுகின்றீர்கள், அது அரபு பாஷையாக இருந்த போதிலும் ஒமா நாரிஃபுஹு, அதை நாங்கள் எங்களால் விளங்க முடியவில்லை, அது எங்களுக்கு விளங்க முடியவில்லை. அரபுல் ஹக்கா, நாங்க ஏதோ மற்ற பாஷையில் இருந்துட்டு அரபு மொழியை படிச்சுட்டு அரபியர்களாக ஆனவர்கள் கிடையாது. தாய்மொழியே அரபியாக கொண்ட நாங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அரபியை எங்களால் விளங்க முடியவில்லையே, எங்களுக்கு விளங்க முடியவில்லையே என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு, இந்த அளவுக்கு விளக்கம், இந்த அளவுக்கு இலக்கண இலக்கிய நயம் உள்ள வார்த்தையை தாங்கள் எங்கிருந்து சொல்லுகிறீர்கள், தாங்கள் எதன் மூலம் சொல்லுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரப்பி அல்லமனி, என்னுடைய இரட்சகன் எனக்கு அதை கற்றுத் தருகின்றான், என்னுடைய இரட்சகன் எனக்கு போதித்து தருகின்றான், ஃபதஅல்லம்து, அவனின் மூலம் அதை நான் கற்றுக்கொண்டேன், வஅதபனி, என்னுடைய இரட்சகன் என்னை ஒழுங்குமுறைப்படுத்துகின்றான், ஒழுக்கத்தை கற்றுத் தருகின்றான், ஃபதஅத்தப்து, நான் அதன் மூலம் ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டேன். அல்லமல் இன்சான் மாலம் யாலம், அல்லாஹ் தஆலா சொல்லி தருவான், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அல்லமல் இன்சான மாலம் யாலம், மனிதனுக்கு அவன் அறியாதது எல்லாம் நாம் கற்றுத்தந்தோம். தப்சீர் கலையிலேயே மிக தேர்ச்சி பெற்றவர்கள், தப்சீரின் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர்கள் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருவார்கள், அல்லமல் இன்சான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தந்தானே, அந்த இன்சான் யார்? அந்த இன்சான் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலிருந்தும் பெற்ற ஞானத்தை கொண்டு, அல்லாஹ்வினிடத்திலிருந்தும் பெற்ற கல்வியை கொண்டு, அல்லாஹ்வினிடத்திலிருந்தும் பெற்ற விளக்கங்களை கொண்டு மக்களுக்கு சொன்னார்கள். அந்த மக்கள் அரபு பாஷை கற்றவர்கள், அரபு பாஷை தெரிந்தவர்கள், தாய்மொழி அரபியாக கொண்டவர்கள் இருந்தும் அது அவர்களுக்கு அதை விளங்குவது அவர்களுக்கு சிரமமாக இருந்தது. அப்ப இதிலிருந்து என்ன தெரிய வருகின்றது? அரபியாக இருந்தால் மாத்திரம் அல்லது அரபு பாஷை தெரிந்தவர்களாக இருந்தால் மாத்திரம் குர்ஆனினுடைய தத்துவத்தை நம்மால் விளங்கிவிட முடியாது. காரணம்,
இன்ன ஹுனாக்க, விளக்கம் சொல்வார்கள் முஃபஸ்ஸிரீன்கள், இன்ன ஹுனாக்க அதாவது இந்த திருமறையிலே அல்ஃபாதுன் சில வாசகங்கள் இருக்கின்றது, சில வார்த்தைகள் இருக்கின்றது, பெரும்பாலான வார்த்தைகள் இருக்கிறது. அது எப்படிப்பட்டது தெரியுமா? லம் தஸ்தத்தி அல் கபாயிலுல் அரபியா மாரிஃபதஹா, அதனுடைய பொருளை, அதனுடைய விளக்கத்தை, அதனுடைய ஆள் கருத்தை, அதனுடைய தத்துவத்தை விளங்குவதற்கு அரபு கோத்திரத்தை சார்ந்தவர்களே இயலாதவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். ஏன் தெரியுமா? ருபமா லி அதமி இஸ்திஅமாலிஹிம் லஹா, சில சமயம் அது விளங்காம போறதுக்கான சில சமயங்கள்ல காரணம் அந்த வார்த்தை அவர்களினுடைய புழக்கத்தில் இல்லாமல் இருப்பது. அந்த வார்த்தை அவர்களுடைய புழக்கத்தில் இல்லாமல் இருப்பதினால் அதை விளங்குவதற்கு அவர்கள் சில சமயம் தடுமாறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவ் லிஹ்திமாலில் லஃப்தி இதத மஆனின், தமிழ்லயே சில வார்த்தை இருக்குது, ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குது. அரபி மொழியிலே அரபி வார்த்தைகள் அதனுடைய ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. இடம் பொருள் ஏவல் இப்படி சொல்லுவாங்க. அந்தந்த இடத்திற்கு எது தோதுவானதோ, எது தேவையானதோ அந்த அர்த்தத்தை அதற்கு கொடுக்க வேண்டும். பல மானாக்கள் உண்டு. அப்ப சொல்லித் தருகின்றார்கள், அவர்கள் அரபியர்களாக இருந்த போதிலும் குர்ஆன் அவர்களுக்கு சில சமயத்தில் அதனுடைய கருத்து, ஆள் கருத்து தெரியாமல் போவதற்கான இன்னொரு காரணம், ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு பல மானாக்கள் இருப்பதினால் எந்த மானாவை இந்த இடத்திற்கு வைப்பது, எந்த மானாவை நாம் இந்த இடத்தில் சொல்லுவது, அல்லாஹ் எந்த மானாவில் இந்த இடத்தில் சொல்லுகிறான் என்பது அவர்களுக்கு தெரியாமல் போவதின் காரணத்தினால் தான். உதாரணமாக அல்லாஹு தஆலா திருமறையில் ஒரு வசனத்தை இறக்கினான். அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹுமுல் முஹ்ததூன். ஈமான் கொண்டவர்களை அல்லாஹு தஆலா அடையாளம் காட்டும் பொழுது அவர் சொல்லி வருகின்றான், அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள், ظுல்மை அவர்கள் தங்களுடைய ஈமானில் கலக்காமல் இருப்பார்கள், அவர்கள்தான் பாதுகாப்புக்குரியவர்கள், அம்னுக்குரியவர்கள், அவர்கள்தான் நேர்வழிக்குரியவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். ظுல்ம் அப்படின்னா நம்முடைய புழக்கத்தில் உள்ளது அநியாயம், அநீதம், அக்கிரமம், இதுதான் துல்ம் அப்படின்னு சொல்லப்படும். அப்படியானால் ஒரு மனிதன் அவனிடத்தில் அநீதம் இருந்ததென்றால் அவன் மூமினே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துடும். அல்லதீன ஆமனு அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் விசுவாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள், அவர்கள் ஈமானில் துல்மை கலக்காதவர்களாக இருப்பார்கள், அநியாயத்தை கலக்காதவர்களாக இருப்பார்கள். அப்ப அநியாயத்தை கலந்துட்டுன்னா ஈமான் இல்லைன்னு அர்த்தம். அநியாயத்தை கலந்து விட்டால் ஈமான் இல்லை. சஹாபாக்கள் இந்த ஆயத்து விளங்கின உடனே, இந்த ஆயத்து இறங்கிய உடன் ஒவ்வொருவர்களும் பதைக்க தொடங்கி விட்டார்கள். அப்ப நம்ம எல்லாம் மூமின் இல்லையா? ஐயுனாலம் யظلم, நம்மள யாரிடத்தில் அநியாயம் இல்லை, தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு விதத்தில் நம்மின் மூலம் அநியாயம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, அநியாயம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அக்கிரமம் எப்படியாலும் ஒரு விதத்தில் வெளிப்படக்கூடியதாக தான் இருக்கிறது. அப்ப நம்மிடத்தில் அநியாயமும் அக்கிரமமும் இருந்ததென்றால் நம்மிடத்தில் ஈமான் இல்லையா? அப்ப நம்மளாம் மூமினாக முடியாதா? நம்முடைய ஈமான் பலன் தராதா நமக்கு என்ற சந்தேகம் வர, ஒவ்வொருவர்களுக்கும் இதே சந்தேகங்கள் வர, அனைவர்களுமாக சேர்ந்து கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், இப்படி வந்திருக்கின்றது, ஆக எங்களிடத்தில் அநியாயமாக நாங்கள் நடந்துட்டோம்டா, அக்கிரமமாக நடந்துட்டோம்டா, எங்களுடைய ஈமானை போய்விடுமா என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு விளக்குகின்றார்கள். இங்க பாருங்க, இந்த இடத்துல துல்ம் என்று சொல்வதற்கு அநியாயம் என்று பொருள் அல்ல, அக்கிரமம் என்று பொருள் அல்ல. அதாவது யாரெல்லாம் துல்ம் என்பதற்கு இணை வைத்தல், அல்லாஹ்வை மறுத்தல், ஷிர்க் வைத்தல், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் என்பது துல்முக்கான பொருளாகும். அப்ப மொத்த ஆயத்துக்கு பொருள் என்ன வந்தது? விசுவாசம் கொண்டவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள், ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்கள், அவர்களுடைய ஈமானில் இறைவனுக்கு இணை வைத்தல் என்ற தன்மை அவர்கள் கலக்காதவர்களாக இருப்பாங்க, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, துல்ம் என்பதற்கு ஷிர்க் தான் என்பதற்கான அர்த்தம் இருப்பதற்கான ஆதாரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறையில் இருந்து எடுத்து சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னவில்லையா, இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், இணை வைத்தல், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் மிக பெரும் அநியாயமாகும்,
மிக பெரும் அக்கிரமமாகும் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி இருக்கிறானே. எனவே இந்த இடத்தில் ظுல்ம் என்பதற்கு ஷிர்க் என்பதை அல்லாஹ்வினிடத்திலிருந்தும் ஞானத்தை பெற்ற கல்வியின் மகா சமுத்திரமான பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு விளக்கி கொடுக்கிறார்கள். இப்ப ظுல்ம் என்பது என்ன என்று அரபியர்கள் தெரிந்தவர்கள் தான், அரபி பாஷை படித்தவர்கள் தான், அரபியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான். ஆனாலும் அவர்கள் அந்த இடத்தில் அதை விளங்காதவர்களாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதங்கே அவர்களுக்கு விளக்கி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. இது மாதிரி நிறைய வசனங்கள், உதாரணமாக அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா என்ற வசனம் இறங்கியது. இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கம் சம்பூர்ணமாக்கப்பட்டது, இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கம் பரிபூர்ணமாக்கப்பட்டது, என்னுடைய நியாமத்தை எல்லாம் உங்களுக்கு நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன், சம்பூர்ணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனம் இறக்குகின்றான். இந்த வசனம் இறங்கிய பொழுது பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்லுகின்றார்கள். மக்களுக்கு சொன்ன அந்த சமயத்தில் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து மக்களும் சந்தோஷம் அடைந்தார்கள். பெருநாளை போன்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள், தங்களுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்தினார்கள். ஒரே ஒரு சஹாபி மாத்திரம், ஒரே ஒரு நபர் மாத்திரம், ஹஜ்ரத் சய்யிதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் ஓரமாக நின்று கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார்கள், அழுது கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அந்த சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். என்னவானது இந்த பெரியவருக்கு? சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில், மகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரத்தில் இவர் அழுது கொண்டிருக்கிறார். அல்லாஹ் மார்க்கத்தை சம்பூர்ணப்படுத்தி இருக்கிறான். இது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி, இது ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். இந்த சந்தோஷமான இந்த தருணத்தில் மகிழ்ச்சிக்குரிய செய்தியை கேள்விப்பட்டு மகிழாமல், சந்தோஷம் அடையாமல், ஆனந்தம் அடையாமல், ஏதோ வருத்தப்படுவதை போன்று இவர் சிரித்துக் இவர் அழுது கொண்டிருக்கிறாரே என்று மக்கள் எல்லாம் ஒரு மாதிரியாக பேசினார்கள். அந்த ஆயத்தின் தத்துவம் என்ன, அந்த ஆயத்தின் விளக்கம் என்ன, அந்த ஆயத் எதை சொல்ல வருகின்றது என்பதனுடைய தத்துவத்தை ஹஜ்ரத் சய்யிதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர வேறு யாரும் அங்கே விளங்கி இருக்கவில்லை. அது சஹாபாக்களே தானாகவே சொல்லுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தினுடைய சமயம்தான் எங்களுக்கு அதனுடைய அந்த ஆயத்தினுடைய விளக்கம் புரிந்தது. மார்க்கத்தை சம்பூர்ணப்படுத்த, மார்க்கத்தை சொல்லித்தர வந்தவர்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வேலைக்காக வந்தார்களோ அந்த வேலை சம்பூர்ணம் அடைந்து விட்டது என்றால் இனி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் வேலை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெளிப்படையான ஹயாத் நிறைவுக்கு வந்துவிடும் என்பதை அவர்களுடைய வஃபாத்தின் சமயத்தில் தான் நாங்கள் விளங்கினோம். ஆனால் இதனை ஹஜ்ஜத்துல் வதாவில் இந்த அவசரம் இறங்கிய பொழுது விளங்கிக் கொண்டவர்கள் ஹஜ்ரத் சய்யிதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று இந்த சஹாபாக்கள் சொல்வார்கள். ஆக திருமறையினுடைய வசனங்கள் அது அரபி பாஷை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு மாத்திரமும் அது விளங்கக்கூடியதல்ல. அரபி தெரிந்தால் கூட அதனுடைய தத்துவத்தை விளங்கிவிட முடியும் என்றும் அல்ல. மாறாக அல்லாஹ்வினுடைய தௌஃபீக் யாருக்கு இருக்கின்றதோ, அல்லாஹ்வினுடைய பாக்கியம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை, தன்னுடைய வசனத்தினுடைய, தன்னுடைய வேதத்தினுடைய அந்த வசனத்தின் முழுமையான பொருள்களை, விளக்கங்களை அல்லாஹு தஆலா வழங்குகின்றான். அப்படி அவன் முழுமையாக அதனுடைய விளக்கத்தை வழங்கியவர்களில் முதன்மையானவர்கள் நம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான அல்லமஹுல் பயான். அல்லாஹு தஆலா ரஹ்மான் ஆகிய அல்லாஹு தஆலா இன்சானுக்கு அவன் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். குர்ஆனை கற்றுக் கொடுத்து விட்டு அதற்குரிய விளக்கத்தையும் அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான். அந்த இன்சான் யார்? அது கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய பாக்கியம் பெற்றவர்களாக இருந்தார்களோ அவர்கள் அதனுடைய விளக்கத்தை தெரிந்து கொண்டார்கள். சஹாபாக்கள் பொதுவாகவே குர்ஆனினுடைய வசனத்தை எடுத்துக்கொண்டால் இது வசனம், இது அல்லாஹ்வினுடைய வசனம், இதை ஓதணும், இதை ஓதுறதுனால இவ்வளவு நன்மை கிடைக்கணும் அப்படின்ற கோணத்தில் மாத்திரம் அந்த குர்ஆனினுடைய வசனங்களை அவர்கள் பார்க்கவில்லை. சஹாபாக்கள் குர்ஆனினுடைய வசனங்களை மனனம் செய்வதில் பேராசை உடையவர்களாக இருந்தார்கள். அதே போன்று அதனுடைய மானாக்களை
விளங்கிக் கொள்வதிலும் அதிகம் பேராசை உடையவர்களாக இருந்தார்கள். அந்த வசனம் என்ன சட்டத்தை நமக்கு சொல்லுகின்றது, என்ன ஹுக்குமை நமக்கு சொல்லுகின்றது என்பதை விளங்குவதிலும் அவர்கள் முழுமையான ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். உதாரணமாக யக்ரஊன ஸஹாபத் அல் குர்ஆன், சஹாபாக்கள் குர்ஆனை அவர்கள் ஓதுவார்கள். யார் மாதிரி தெரியுமா? உஸ்மான் இப்னு அஃபான், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், இது போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள். இந்த சஹாபாக்கள் எல்லாம் இங்க குர்ஆனை ஓதுவாங்க. எப்படி தெரியுமா ஓதுவாங்க? இதா தஅல்லமு மின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆயாத்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து ஒரு 10 வசனங்களை கற்றுக்கொள்வார்கள். இந்த 10 வசனத்தை கற்றுக்கொண்டால் இந்த 10 வசனம் எனக்கு ஹிஃப்ஸ் ஆகிவிட்டது, மனனமாகி விட்டது, 11வது வசனத்தை சொல்லித்தாங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இந்த 10 வசனத்தை அவர்கள் தெரிந்து கொண்டதற்கு பின்னால் லம் யதஜாவஸூஹா, அந்த 10 வசனத்தை விட்டும் அவர்கள் கடந்து விட மாட்டார்கள். ஹத்தா யஅலமு மா ஃபீஹா மினல் இல்மி வல் அமலி, அந்த 10 வசனத்துல அல்லாஹ் தஆலா எதை சொல்ல வருகின்றான், என்ன ஞானத்தை சொல்ல வருகின்றான், என்ன தத்துவத்தை சொல்ல வருகின்றான், தன்னுடைய என்ன விருப்பத்தை சொல்ல வருகின்றான், தன்னுடைய விருப்பத்திற்குரிய எந்த வாழ்க்கையை அவன் சொல்ல வருகிறான், இதை கொண்டும் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அமல் செய்ய வேண்டும், இது எதற்குரிய விஷயத்தை எல்லாம் இது சொல்லக்கூடியதாக இருக்கிறது என்பது போன்ற உண்டான அதனுடைய முழுமையான தத்துவத்தை அவர்கள் விளங்கிக் கொள்ளாதவரை 10 வசனத்தை விட்டு 11வது வசனத்துக்கு அவர்கள் கடக்க மாட்டார்கள். இந்த அளவுக்கு கற்றுக்கொள்வதில் அவர்கள் பேராசை உடையவர்கள். அதான் சொல்லுவாங்க ஃபதஅல்லம்னா அல் குர்ஆன வல் இல்ம வல் அமல ஜமீஅன், குர்ஆனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து நாங்கள் கற்றோம். வசனத்தை மாத்திரமல்ல, எழுத்தை மாத்திரமல்ல, வாக்கியங்களை மாத்திரமல்ல, நாங்கள் கண்மணி நாயகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த குர்ஆன் அதில் இல்மும் அடங்கி இருக்கும், அமலும் அடங்கி இருக்கும். ஏன்? வாழ்க்கையினுடைய அனைத்து தத்துவத்தோடும் சேர்த்து நாங்கள் அந்த குர்ஆனை கண்மணி நாயகத்திடத்திலிருந்தும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். சஹாபாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, சஹாபாக்கள் சொல்லக்கூடிய கருத்து. ஆக சஹாபாக்கள் அரபி பாஷை உடையவர்களாக இருந்தாலும், அரபியே தாய்மொழியாக கொண்டவர்களாக இருந்தாலும் அதனுடைய விளக்கத்தை தானாக விளங்கிக் கொள்ளவில்லை. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து கேட்டு தெரிந்து அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்படி பெற்றுக்கொண்டவர்களில் சஹாபாக்கள்ல குர்ஆனினுடைய முழுமையான விளக்கத்தை தெரிந்தவர்கள் எல்லாருமா என்று கேட்டால் எல்லாரும் குர்ஆனினுடைய எல்லாத்தையும் கற்றுக்கொண்டார்கள் என்றல்ல. குர்ஆன் அல்லாஹ்வினுடைய ஞானம், அல்லாஹ்வினுடைய ஞானத்தை அப்படியே அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை போன்று முழுமையாக கற்றுக்கொண்டவர்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஞானத்தின் சமுத்திரம், ஞானத்தின் கடல். அந்த ஞானத்தின் கடலிலிருந்தும் பெற்றுக்கொண்டவர்கள் சஹாபாக்கள்ல முதன்மையான சஹாபாக்களை கூட ஒரு துளி அளவுதான் பெற்றுக்கொண்டார்கள், ஒரு சொட்டளவுதான் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த சொட்டளவு பெற்றுக்கொண்டவர்கள் தான் வாழ்க்கையில் முன்னேற்றத்திலே, வாழ்க்கையிலே இம்மையிலும் மறுமையிலும் சிறப்படைந்தார்கள். அப்படி ஒரு சொட்டை பெற்றுக் கொண்டவர்களை பற்றி தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, ஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, இவர் கல்வியின், இவர் சொர்க்கத்துக்குரியவர், இவர் சொர்க்கத்துக்கு தகுதியானவர், இவர் சொர்க்கம் செல்லக்கூடியவர், இவருடைய பேச்சை கேட்டு நடந்தால் நீங்களும் சொர்க்கம் போகுவீர்கள் என்று அந்த ஒரு சொட்டை பெற்றுக் கொண்டவர்களை பார்த்து சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க, மார்க்க விஷயத்தில் யாரிடத்திலும் எந்த ஒரு கருத்தும் கேட்காமல் ஒருவருடைய சொல்லை நீங்கள் கேட்க வேண்டும் என்றிருந்தால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொல்லை கேளுங்கள் என்றார்கள். உங்களுடைய வாழ்க்கை ஜெயமாகிவிடும். அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன், மார்க்க ஞானத்தை இவருக்கு வழங்குவாயாக, மார்க்க கல்வியை இவருக்கு வழங்குவாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டி தந்தார்கள், சொல்லி தந்தார்கள். ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் ஆணை கவனித்து பெண் பலத்திலும் அனைத்திலும் மார்க்க ரீதியாகவும் உலக ரீதியாகவும் ஆணை கவனித்தும் ஒரு பெண் குறைந்தவள். அந்த குறைந்தவளாக இருந்த போதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை சமூகத்துக்கு அடையாளம் காட்டினார்கள். உக்துபு மிஸ்ஃபத்தீன் இந்த ஹுமைரா,
ஹுமைரா என்ற சிறப்பு என்ற அன்னை ஆயிஷா அவர்களிடத்திலே மார்க்கத்தினுடைய பாதி தத்துவத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதி தத்துவத்தை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள் என்று அடையாளம் காட்டி தந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்தும் அவர்கள் பெற்றவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்தும் அந்த வசனம், அந்த வேதத்தினுடைய மார்க்கத்தினுடைய கலாமுல்லாவினுடைய விளக்கத்தை பெற்றுக்கொண்டவர்கள். அந்த பெற்றுக்கொண்டவர்கள் யார் என்று நமக்கு நம்முடைய முன்னோர்கள் அடையாளம் காட்டித் தரும் பொழுது குலஃபாவுர் ராஷிதீன், 4 ஹலீஃபாக்கள். 4 ஹலீஃபாக்களுமே ஒவ்வொருவர்களும் குர்ஆனினுடைய விளக்கத்தை முழுமையாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்தும் கற்றுக்கொண்டவர்கள். இந்த 4 ஹலீஃபாக்களுக்கு அடுத்து ஹஜ்ரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, ஹஜ்ரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா, ஹஜ்ரத் சையதுனா உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா, ஹஜ்ரத் சையதுனா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா, இப்படி ஒரு சில நபர்கள், ஒரு சில சஹாபிகளினுடைய பட்டியலை நமக்கு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தந்தருள்வார்கள். இவர்கள் என்ன கருத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார்களோ அதுதான் மார்க்கமே தவிர அவர்கள் அவர்களுடைய விருப்பத்திற்கு சொல்லவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்தும் எதை கேட்டார்களோ, எதை படித்தார்களோ, எதை தெரிந்து கொண்டார்களோ, எதை விளங்கிக் கொண்டார்களோ அதை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இப்பொழுது நாம் நம்முடைய அறிவை வைத்து குர்ஆனை விளங்கிக் கொண்டு அதன் பிரகாரம் அமல் செய்யலாமா என்று கேட்டால் அது முடியாத ஒன்று. அப்படி நாம் செயல்பட்டோம் என்றால், அப்படி நாம் முயற்சி செய்தோம் என்றால் அது நம்மை நஷ்டத்தின் பக்கம் தான் கொண்டு போய் சேர்க்குமே தவிர வெற்றியின் பாதையில் ஒருபோதும் அது நம்மை கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்காது. எனவே குர்ஆனினுடைய விளக்கத்தை நாம் தெரிவதற்கு முதலில் நம்முடைய சஹாபிகள், நமக்கு ஈமானை நம் வரை கொண்டு சேர்த்த சஹாபாக்கள் அந்த குர்ஆனுக்கு என்ன விளக்கம் சொல்லுகின்றார்கள், என்ன மானா சொல்லுகின்றார்கள், என்ன பொருள் சொல்லுகின்றார்கள், என்ன கருத்தை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள், எதை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்பதை பார்த்துத்தான் நாம் விளக்கம் சொல்ல வேண்டும். இல்லையானால் நம்முடைய வாழ்க்கை நஷ்டத்திற்குரியதாக ஆகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள், என்னுடைய இந்த சஹாபாக்களை நீங்கள் பின்பற்றுங்கள், நட்சத்திரத்தை போன்றவர்கள், நட்சத்திரத்தை போன்றவர்கள் இவர்கள், இவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் ஜெயம் பெற்று விடுவீர்கள், நீங்கள் வெற்றி பாதையை பெற்றுக் கொள்வீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்களே, அதே போன்று மார்க்கத்தை விளங்குவதற்கு நாம் சஹாபிகளுடைய கருத்தை தழுவித்தான் நம்முடைய கருத்தை நாம் அமைக்க வேண்டும். சஹாபாக்களுடைய கருத்துத்தான் நம்முடைய கருத்தாக, நம்முடைய பொருளாக இருக்க வேண்டுமே தவிர அதை தவிர்த்து நாம் ஒரு மானாவை கொடுத்தோம் என்றால் நஷ்டத்திற்குரிய வாழ்க்கையாகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. உதாரணமாக சொல்வதானால் ஒரு உதாரணத்தை அடிக்கடி சொல்லுவார்கள். இந்த ஒரு உதாரணத்தை சொல்லி நிறைவுபடுத்துகின்றேன். அல்லாஹ் தஆலா திருமறையிலே ஒரு வசனத்தை சொல்லித் தருகின்றார். ஹுன்ன லிபாசுல்லக்கும் வ அன்தும் லிபாசுல்லஹுன்ன. கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை. ஹுன்ன லிபாசுல்லக்கும் வ அன்தும் லிபாசுல்லஹுன்ன. கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை. கணவன் மனைவி வாழ்க்கைக்கு அல்லாஹு தஆலா லிபாஸ் என்ற ஆடையை உதாரணமாக காட்டுகின்றான். அந்த உதாரணமாக அந்த ஆடையை அவன் காட்டியதிலும் அதிலும் ஒரு தத்துவம் அடங்கி இருக்கிறது. இப்ப ஆடை அப்படின்னு சொன்னா அதுல 2 வகையான நூல்கள் அதிலே கோர்க்கப்பட்டிருக்கும். ஒன்னு மேல்புறமான ஒரு நூல், இன்னொன்னு மேலும் கீழும் மேலும் கீழுமாக ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு நூல். அதாவது அந்த அதனுடைய பாஷையில் சொல்வதானால் ஊடு நூல் பாவு என்று சொல்வார்கள். பாவு என்று ஒன்று, ஊடு நூல் என்று ஒன்று. பாவு என்றால் மேல்மட்டமாக செல்லக்கூடிய நூலுக்கு பாவு. ஊடு நூல் மேலும் கீழும் மேலும் கீழுமாக போயிருக்கக்கூடிய அந்த நூலுக்கு தான் ஊடு நூல் என்று சொல்வார்கள். எப்படி இந்த ஆடை என்பது பாவும் ஊடும் இரண்டும் ஒன்றென கலந்ததினால் தான் அது ஆடையாகுமோ, அதே போன்று கணவன் மனைவி அனைத்திலும் ஒற்ற கருத்து, எல்லா விதத்திலும் வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களிலும் ஒருவரோடு ஒருவர் சார்ந்து ஒருவரோடு ஒருவர் கலந்தால்தான் அந்த வாழ்க்கை வாழ்க்கையாக அமையும் என்ற விதத்தில் அல்லாஹு தஆலா ஹுன்ன லிபாசுல்லக்கும் வ அன்தும் லிபாசுல்லஹுன்ன என்று வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். இதை இன்றைய மடையர்களுடைய பாஷையில் சொல்வதானால் ஒரு கணவன் மனைவி 2 பேரும் புதுமண தம்பதிகள், அவர்கள் தெருவில் வருகின்றார்கள், அலங்கோலமான தோற்றத்தில் வருகின்றார்கள். எத்தகைய அலங்கோலமான தோற்றம் என்றால் அது அவர்களுடைய உடலை மறைப்பதற்கு ஒட்டு துணி கூடும் இல்லாத ஒரு நிலை. அப்படி ஒரு அலங்கோலமான நிலையில் அவர்கள் வீதியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியில் பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் கண் சுளிக்கின்றார்கள், வெளியில் பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் முகம் சுளிக்கின்றார்கள். என்ன இது இப்படி ஒரு தோற்றத்தில்
வரிசையில் வருகின்றார்கள். மனிதர்கள் தானா இவர்கள் என்பது போன்று அவர்கள் வெறுப்பான பார்வையோடு அவர்களை பார்க்கின்றார்கள். சிலர் அந்த வெட்கத்தையும் விட்டுவிட்டு அந்த வெறுப்பையும் தாண்டி அவர்களிடத்திலேயே சென்று, என்ன இது அநியாயம், என்ன இது அக்கிரமம், 4 பேர்கள் நடந்து செல்லக்கூடிய வீதியில் இப்படி ஒட்டு துணியின்றி ஒரு அலங்கோலமான நிலையில் நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்களே, அருவருப்பான ஒரு தோற்றத்தோடு வருகிறீர்களே என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த புதுமண தம்பதிகள் ஒரு விளக்கத்தை சொல்லுகின்றார்கள். நாங்கள் குர்ஆன் வழி நடக்கின்றோம், நாங்கள் குர்ஆன் வழி நடக்கின்றோம். கேட்டவர்களுக்கு மிக ஆச்சரியம். அயோக்கியத்தனமாக நடக்கின்றார்கள், அக்கிரமமான முறையில் நடந்து கொள்கிறார்கள். அதற்கு விளக்கம் கேட்டால் குர்ஆன் வழி என்று அதற்கு மேலாக ஒரு பதிலையும் சொல்லுகிறார்களே என்று அதற்கான விளக்கத்தை கேட்ட பொழுது அந்த கணவனும் மனைவியும் சொன்னார்களாம், குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லுகின்றான், ஹுன்ன லிபாசுல்லக்கும் வ அன்தும் லிபாசுல்லஹுன்ன, கணவன் மனைவிக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லுகின்றான். என்னுடைய கணவனுக்கு நான் ஆடை, என்னுடைய எனக்கு என் கணவர் ஆடை, எங்கள் இருவருக்கும் நாங்கள் ஒருவரே ஆடையாக இருக்கும் பொழுது எங்களுக்கு எதுக்கு வேறாடை என்றார்கள். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், இது எவ்வளவு பெரிய மடமைத்தனத்தில் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எதனால் இந்த மடமையின் பக்கம் இவர்கள் தள்ளப்பட்டார்கள்? மக்கள் சமூகத்திலும் மக்கள் மத்தியிலும் இவர்கள் இழிவாக பார்க்கப்பட்டார்கள், கேவலமாக பார்க்கப்பட்டார்கள். மக்கள் இவர்களை பார்த்து முகம் சொல்லித்தார்கள். காரணம் ஏன்? இவர்களுடைய அறிவை கொண்டு குர்ஆனை பார்த்தார்கள். குர்ஆன் அல்லாஹ்வினுடைய கலாம். நம்முடைய வாப்பா விட்டு டைரி இல்ல, நம்முடைய வாப்பா சொன்ன வசியத்துகள் கிடையாது, நம்முடைய வாப்பா நமக்கு எழுதி வைத்த நம்முடைய உயில்கள் கிடையாது. மாறாக குர்ஆன் ரப்புல் ஆலமீனுடைய வாசகம், ரப்புல் ஆலமீனுடைய கலாம். ரப்புல் ஆலமீனுடைய கலாமுக்கு நம்முடைய அறிவை செலுத்தி நாம் மானாக்களை பார்த்தோம் என்றால், விளக்கங்களை பார்த்தோம் என்றால் நம்மை நஷ்டவாளியாக ஆக்கும். அதோடு மாத்திரமல்லாமல் நம்மை சமூகத்தில் கேவலப்படுத்திவிடும், இழிவுபடுத்திவிடும். மாறாக குர்ஆனுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்தார்கள், என்ன பொருள் கொடுத்தார்கள், அந்த கண்மணி நாயகத்திடத்திலிருந்தும் கற்றுக்கொண்ட சஹாபாக்கள் நமக்கு எதை சொன்னார்கள் என்று பார்த்து நாம் குர்ஆனை விளங்கினால்தான் இந்த குர்ஆன் நமக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கும். ஹுதல்லில் முத்தகீன், பயபக்தியாளர்களுக்கு அது நேர்வழி காட்டும் என்றானே, அந்த விதத்தில் அந்த குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கும். நம்முடைய அறிவை பெரிதாக நினைத்தோம் என்றால் நம்மை மடமையின் பக்கம் தள்ளிவிடுவதோடு மாத்திரமல்லாமல் நம்ம இழிவின் பக்கம் தள்ளிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட இழிவுக்குரிய நிலையை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக, வழிகேடுக்குரிய நிலையை விட்டும் நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நமக்கு தந்த அந்த திருமறைக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விளக்கங்களை, பொருள்களை தந்தார்களோ, எந்த விதத்தில் அதனுடைய பொருள்களை விளங்கச் சொன்னார்கள், அதுபோன்று விளங்கக்கூடிய தௌஃபீக்கையும் நசீபையும் அல்லாஹு தஆலா நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. அந்த குர்ஆனின் மூலம் நேர்வழி பெறக்கூடிய நல்மக்களுடைய கூட்டத்தில் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்து குறித்தான மக்களாக ஆக்கியருள்வானாக. நாளை மறுமையில் கண்மணி நாயகத்தோடு சொர்க்கத்தில் சூனபதியில் இருக்கக்கூடிய நல்ல நசீபையும் தௌஃபீகையும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.